நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு கலைஞர் டிவியின் நடிகனாக மாறியாச்சு நிகழ்ச்சியில் சுமையா மற்றும் தமிழ். இந்த கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு அவங்க மூளையை கசக்கி அடுத்தவங்க சீர்க்கணுன்றதுக்காக நிறைய கான்செப்ட்ஸோட இன்னைக்கு வந்திருக்காங்க. அப்படியா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ ஆஃப் கோர்ஸ் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே ஆக்சுவலி ஒவ்வொரு வாரமும் அந்த மாதிரி தான் வித்தியாசமான கான்செப்டோட தான் வராங்க. இங்கே வர செலிபிரிட்டிஸும் வந்து அதை எல்லாமே பார்த்து நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரசிகர்களும் தொலைக்காட்சி மூலமாக பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்க செலிபிரிட்டியை பற்றி சொல்லணும்னா ரௌத்திரம், இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, இந்த மாதிரியான படங்களில் தொடர்ந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மெஸ் படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டரில் நடித்து நம்ம எல்லாருமே வந்து மிரட்ட வச்சிருக்காரு. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜுங்கா படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்து நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்ச வினோத் முன்னா அவர்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். சார், பொதுவாகவே வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகணும், லைக் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வருவாங்க. அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க, இன்னமும் கூட ட்ரையிலேயே இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் தான் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, பிஸ்னஸோ ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு அமையும், அதை ப்ராப்பராக தக்க வச்சுட்டு அதை நோக்கி அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் ரெண்டாவது ரகம் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் பேசிக்கலி பிஸ்னஸ் மேன், ஸோ அப்படியே சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. அதை பற்றின விஷயம் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள். பேசிக்காக சொந்தமாக ஒரு ஷிப்பிங் கம்பெனி வச்சுருக்கேன். டைரக்டர் கோகுல் ஹேப்பன்ஸ் டு பி மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ ஐ யூஸ் டு ட்ராவல் வித் திம். மோரோவர் எனக்கு வந்து நடிகரில் எல்லாருக்கும் ஒரு 10 பேரில் ஒரு 8 பேராவது நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காமன் மேன் ஒரு ஆசை இருந்தது எனக்கு. அவர் கூட ட்ராவல் பண்ண போய் ஸ்டார்டட் லைக்கிங் இட் மோர். ஸோ அதே டைமில் அவர் when he started his first movie he told he'll give me a chance. சும்மா அவர் ட்ரை பண்ணது தான், அது அப்படியே வந்து now I'm loving it with a heart. வாழ்த்துக்கள் சார். இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். 13 நிமிஷம் உங்ககிட்ட கொடுத்தா, 13 மினிட்ஸ் கொடுத்தா என்னெல்லாம் பண்ணுவீங்க? சுமையா நான் முதல்ல சொல்லிடுறேன். என்ன பண்ணுவீங்க? 13 நிமிஷம் என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க. ஓகே, இந்த 13 நிமிஷத்துல 200 வாய்ஸ் பேசுவாரு. எஸ், 200 வாய்ஸ் பேசி கின்னஸ் ரெக்கார்ட் வின் பண்ணிருக்காரு. எஸ், ஈரோடு சஞ்சய் அவர்களை அன்போடு வருமாறு. வெல்கம் சஞ்சய், வெல்கம். ஸோ சஞ்சய், இன்னைக்கு வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? அதான் நடிகர்லாம் வந்து நடிச்சு பார்த்துருப்போம், ஸோ அவங்கெல்லாம் வசனம் பேசி பார்த்துருப்போம். ஆனால் பாட்டு பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. சூப்பர். ஏனம்மா ராக்கம்மாவா ரா 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 ராக்கம்மா ராக்கம்மா கையை தட்டு, ராகத்தில் மெட்டு கட்டு. நீ மட்டும் கையை தட்டலனா பஞ்சாப்லேருந்து ஷிங்கு வர பஞ்சாப் ஷிங்கு கொண்டையில் கொண்டை ஊசி வச்சிருப்பாரு, கொத்தி தட்ட சொல்லுவார், அப்போ தட்டு. அர்ஜென்ட்டாக கீழே போகிறேன், ராக்கம்மா தண்ணி கிண்ண கேட்டால் கொடுக்காதீங்க, சரியா சொல்லு. லாரி கார் அடிச்சேன்னா இல்லை லாரி கார் அடிச்சதா? வரட்டுமா? நன்றி, வணக்கம். இதே பாட்டை எஸ்சி அசோகன் சார் அவர்கள் பாடியிருந்தா எப்படி பாடியிருப்பார்னு பார்ப்போம். இதோ. ராக்கம்மா ராக்கம்மா கைய தட்டு, ராகத்தில மெட்டு கட்டு, உய் 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 உய். ஜாங்கு என்னைக்கும் ஜாங்குதா, ஜஜக்கு என்னைக்கும் ஜஜக்குதா. வரட்டுமா? உய் உய் உய். ஆலம்பனா நான் உங்கள் அடிமை. அப்படி போடு அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்போம். ஸோ அந்த அப்படி போட பாட்டு பாடுறதுக்காக ஒரு 4 நடிகர் வர போகிறாங்க. முதல்ல யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பாக்யராஜ் சார் அவர் வரப்போகிறாரு. அவர் வந்து இந்த பாட்டை எப்படி பாடியிருப்பாருன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். அச்சச்சோ, என்ன பார்க்குறீங்க? பாக்யராஜ் அப்படின்னாவே திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஸோ முதல்ல பாட்டு ஒன்று பாட போகிறேன். எப்படி பாடுன்னு பாருங்களேன். அப்படி போடு, இப்படி போடு, முதல்ல சாம்பாரில் முருங்காயை போடு, அப்படி போடு, இப்படி போடு. வாழ்க்கையில் மனுஷனுக்கு 2 சந்தோஷம், ஒன்று அப்படி, இன்னொன்று இப்படி. அது எப்படின்னு கேட்டால் அப்படியே தான். நன்றி, வணக்கம். இதே பாட்டை
நம்மளுடைய மனசுலாளியான அவர்கள் வந்து பாடியிருந்தா எப்படி பாடியிருப்பாருன்னு பார்ப்போம். வேற வா கோபுரான என்ன பார்க்குறீங்க, அதாவது மனசுலாளியன் அப்படின்னாவே வில்லனாக பார்த்துருப்பீங்க, ஏன் ஒரு நல்ல நடிகனாக பார்த்துருப்பீங்க, ஆனால் பாடகனா நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதாவது இந்த அப்படி போட பாட்டை நான் எப்படி பாருன்னு பாரு. அப்படி போடு டேய், அப்படி போடுனாவே எனக்கு அருவாதான் ஞாபகம் வருது. ஒரே போடா போட்டுருவேன், என்ன பார்க்குறீங்க? இப்படி போடு, எப்படி போட்டாலும் அருவா ஞாபகம் தான் வருது. அடுத்து இதே பாட்டை ஒரு சூப்பரான ஒரு நடிகர் நம்ம இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் இவர் பாடினதே கிடையாது. ஸோ இந்த நடிகர் பாடி இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வில்லன் நடிகர் நம்மளுடைய சாமி திரைப்படத்தில் ஃபேமஸான ஒரு குரல் கோட்டா சீனிவாசர் அவர்கள் இந்த பாடலை பாடியிருந்தா எப்படி பாடியிருப்பாரு? இதோ. இல்லை சாமி என்னல்ல பார்க்க, அதாவது பிச்சை எடுத்தானா பெருமாள் அத பிடிங்க தின்னுச்சா அனுமாரு. இந்த டைலாக் பேசினாதா கோட்டா சீனிவாச ராவ் வாய்ஸ்னு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். சஞ்சய், உங்களுடைய மிமிக்ரி ரசிச்சதை விட உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் சூப்பராக மாறுச்சு. அதனால் கண்டிப்பாக ஐ லைக் இட். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது இவருடைய பர்ஃபார்மன்ஸ்? சூப்பராக இருந்தது சஞ்சய். தேங்க்யூ சார். அதாவது ஒரு தமிழ் சொன்ன மாதிரி ஒரு 8 பாடி லாங்குவேஜ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள்லாம் நடிக்கிறப்போ ஒரு படம் முடிச்சு இன்னொரு படம் பண்ணுறப்போ அந்த செகண்ட் படத்துக்கு போகிறப்போ வேறு பாடி லாங்குவேஜ் பண்ணால் தான் அதை ரசிப்பாங்க. ஸோ அது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப அடாப்ட் பண்ணி தான் பண்ணுவோம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுறீங்க, சூப்பர். தேங்க்யூ. எல்லா வாய்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் நல்ல பேரும் வந்து வாங்கியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்து இன்னும் வித்தியாசமான நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்த கலைஞர்கள் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்க கலைஞர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அது வந்து அவங்களுக்கும் நல்லது, வளர்ந்து வந்துட்டு இருக்கவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஆட்கள் நம்ம டீம்லேயே இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ நல்லவங்க நம்ம டீமில் இருக்காங்களா? இது என்ன டவுட்டு? ஆப்வியஸ்லி வந்து நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே நல்லவங்க தான். அப்படியே பால்வடிற பாத்தியா, சேம் சைடு கோல் போடுறீங்க. சரி, யார் சஸ்பென்ஸ் பண்ணா சொல்லுங்க. எஸ், எப்பவுமே வந்து புதுசா யாராவது வந்து நம்ம டீம்ல ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்டா இருக்கக்கூடிய சில பேர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வசந்த் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. வசந்த் கூட சேர்ந்து நம்ம கவுண்டமணி தினேஷும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage. என்ன பண்ண போறீங்க நீங்க? அவருக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ண போறீங்க தினேஷ்? என்னன்னு பார்த்தா ஒரு ஆடிஷன் நடக்குது, ஒரு ஹீரோவை தேர்ந்தெடுக்க. ஆனால் இவர் வந்து மாட்டிக்கிறாரு. இவர் என்னென்ன பண்ண போறாருன்றதை நம்ம கான்செப்ட்ல போய் பார்த்துடலாமா? எஸ், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். மகாஜனங்களே, தாய்மார்களே, பெரியவங்களே, தடவையா நான் ஒரு டைரக்டர் ஆகலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஆடிஷன் வைக்கிறேன்னு கேள்விப்பட்டவனே அவன் எல்லா இடத்துல இருந்தும் வந்துருவானுங்களே. இப்போ யாரோ ஒருத்தன் வரன்னு ஃபோன் பண்ணான்பா. அவன் யாருன்னு பேர் கூட கேட்கல. அவன் என்ன பண்ணுவான்? எங்கப்பா அந்த பையன்? எங்கடா இருக்க? சரி, எதுக்கு வந்து சாத்துக்குடியெல்லாம் புரிஞ்ச? அது ஒன்றும் இல்லை சார், உங்களோட சான்ஸு அதுக்காண்டி. அதுக்கு சாத்துக்குடியை புரியக்கூடாதுரா. என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினா உழு உழு. நல்லாரு. ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? சார், என் பேர் வசந்த்குமார் சார். என்ன குமார்? வசந்த்குமார் சார். இந்த பெரிய இது வச்சிருக்காரு அவரா? இல்லை, அவர் இல்லை சார். அதானே பார்த்து நீயே பிச்சைக்கார பையன் மாதிரி இருக்க. சரி, இங்க ஆடிஷன் எடுக்கிறாங்கன்னு உனக்கு யார் சொன்னா முதல்ல? அதை சொல்லு. முருகன் சொன்னார் சார். முருகன் அவன் யாரு சார்? முருகன் வந்து கோபாலோட ஃப்ரெண்டு சார். கோபால் யாரா சார்? கோபால் வந்து ஆனந்தோட ஃப்ரெண்டு சார். ஆனந்த் யாரு? அதான் சார் முருகனோட ஃப்ரெண்டு சார். ஐயோ, ஆக மொத்தம் இந்த 4 பேருமே என் ஃப்ரெண்டு கிடையாது. இந்த மாதிரிதாயா எங்கேயாவது ஒரு ஆடிஷன் நடக்குதுன்னா போதும், அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கிளம்பி வந்துருவானுங்க. சரி, உனக்கு தனிப்பட்ட திறமைகள் அது ஏதாவது இருக்குதா? நீ என்ன பண்ண போற? சார், மிமிக்ரி பண்றேன். என்ன கிரி?
மீகிரி பண்ணேன் சார். எப்பா இங்கே பாரு, இந்த உப்பு காரம்லாம் பார்த்து போடு, ஏன்னா நான் சுகர் பேஷண்ட்டு, அதனால போய் சீக்கிரம் போய் செஞ்சு எடுத்துட்டு வா. ஓகே சார், ஓகே சார். இது கான்செப்ட் சொல்லு. 16 வயதில் படம் இருக்கலாம் சார். ஆமாம், அதில் ஒரு டைலாக் நல்ல பாப்புலரான டைலாக். இந்த எங்கள் ஆத்தா ஆடு வளர்த்தா, மாடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் மட்டும் வளர்க்கல. அட பாவி, அட பாவி டேய், ஆளை பார்த்தா வயசு பையன் மாதிரி இருக்கான், லேட்டஸ்டா ஏதாவது அப்டேட்ல இருப்பான். ஏதோ சர்க்கார் படத்துல விஜய் பேச வேண்டிய டைலாக் பேசுமா, 2.0 இருந்து ஏதாவது எடுத்து வைப்பான்னு பார்த்தா வந்துட்டான் 16 வயதுல படத்துல பண்ணத. டேய், மிமிக்ரின்றது ஆரம்பிச்ச காலகட்டத்துல 2 டைலாக், வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், இந்த வசனம், இதை கிட்டத்தட்ட பல லட்சம் தடவை பேசியிருப்பானுங்களேடா. நீங்க என்னடா புதுசா பேச போற? என் இனி தமிழர்களே, உங்கள் பாஸ்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். என்னோட படத்தில் ஒரு அழகான டைலாக். அது என்னென்னா, எங்கள் ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நான் மாடு வளர்த்தா, ஆனால் நாய் மட்டும் வளர்க்க, அந்த டைலாக். அதுதான் ஒரு பென்டாசிங் ஆன்சர். ஆடு வளர்த்தா மாடு வளர்த்தா, ஆடு வளர்த்தா வெட்டி கறியாக்கி சாப்பிட்டுவா, கோழி ஆக்கினா சூப் வச்சு சாப்பிட்டுவா. ஏன் நாயை மட்டும் வளர்க்கலன்னா, நாய்க்கறி சாப்பிடுற பழக்கம் நம்மளுக்கு கிடையாதுடா, அதான் நாயை வளர்க்கல. ஐயோ, நான் பொறுக்க முடியாது. ஐயோ வரேன், அப்படியா வந்துட்டேன். அப்பா, மலர் ஆஸ்பத்திரியா? எமர்ஜென்சி எமர்ஜென்சி. இங்க ஒருத்தரே ஓட்டத்தை கடிச்சிட்டாரு, ரத்தம் ஊத்துது, மருந்துலாம் எடுத்து வாங்க, சீக்கிரங்க. சொல்லிட்டேன் சார். வேற டைலாக். அப்போ வேற ஏன் கடிச்சிட்டு பேசுற? அவர் வாய்ஸ்னா வேற நீயே பேசு. ஓய் சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தானோ கபாலி அப்படியே வந்து சொல்லு. கபாலிடா. இங்க வாங்க. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி மண்டையில முடி வச்சிட்டு இருந்தீங்க, இப்ப விக்கு வச்சிருக்கீங்க. இது எப்படிங்க நான் போய் சொல்றது? சரிங்க சார், அதான் வரல. கமல் பேசுவோம் சார். ஓ, அப்ப இதுக்கு முன்னாடி பேசின வயசு வந்துச்சு, இது மட்டும் வரல. சரி, எடுத்து விடு. உலக நாயகன் கமல். ஓகே சார். சரி பாரு, நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. அது ஒண்ணும் இல்ல, விஸ்வரூபமா உள்ள இருந்து வரப்போகுது. ஒரு அழகான இது ஒரு அழகான மேடை. சரி, இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் மிகவும் திறமையானவர்கள். அப்புறம் எனக்கு இது வந்திருக்கிறது பெருமையாக இருக்கிறது. என்ன எல்லா மேடைக்கு போனாலும் இதே டைலாக் தானா? மிமிக்ரி ஆச்சு, வேற டைலாக்கே கிடையாதாப்பா? இது உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. ஐயோ ஐயா, சந்துருன்னு ஒரே ஒரு மானஸ்தை இருந்தா அப்படின்னு நம்பிட்டு இருந்தா, ஆனா அவனும் மையமா வந்து நின்னுட்டானே இங்க. ஏய், நான் இறங்கி போறவல்ல, ஏறி போறவன். அத ஏன்பா லிஃப்ட் இருக்க, ஏன் ஏறி போற? லிஃப்ட்ல போ. என்ன இப்போ வேற டைலாக்ண்ணா? வேற டைலாக்கா? சரி பேசு. நாம வாழணும்னா எத்தனை பேர்னாலும் எப்படி எப்படினாலும் கொல்லலாம், தப்பெல்லாம். அது சரியான கொலகார பாய் போல இருக்கு, இவனோட கூடி சேர்த்து வச்சுட்டானுங்களே. வேற நல்ல டைலாக் பேசுப்பா. நான் வந்து கண்ணு இது அஜித் வாய்ஸ், நான் புரியுற மாதிரி ஒரு டைலாக் பேசு. பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், இது அத்திப்பட்டியில பெட்ரோல். தமிழ படம் பார்க்கணும்ல, வா போய் படம் பார்த்துட்டு வரலாம், பேசிட்டு பாப்பல வா. அது இல்லைண்ணா, அண்ணா அத்திப்பட்டினா. அத்திப்பட்டியா? டேய், வத்திப்பட்டி கூட என்கிட்ட வாங்க காசு இல்ல. வேற ஏதாவது பேசு. ஃபர்ஸ்ட் யார் வரது முக்கியம் இல்ல, யார் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வரது தான் முக்கியம். என்னடா பைத்தியக்காரத்தனமான வசனமா இருக்கு? இப்ப ஒரு ஓட்ட பந்தயத்துல இப்ப நீங்களே சொல்லுங்க சார். ஐயா நீங்க சொல்லுங்க ஒரு நியாயமா. ஒரு ஓட்ட பந்தயத்துல இவரு, அதாவது சிம்பு இல்ல, இவர் கலந்துக்கிட்டாருன்னு வைங்க, ஃபர்ஸ்ட்ல யார் வராரோ முக்கியம் கிடையாதான், லாஸ்டா வர்றவர் முக்கியமா. அவருக்கு உலக கோப்பை எடுத்து கையில கொடுத்துருவாங்க. ஐயா நீங்க லாஸ்டா வந்தீங்கய்யா, இதை எடுத்து வீட்டுக்கு போங்கய்யா. ஆட போயா. கலைஞன் என்பவன் மதங்களை கடந்தவன், மொழிகளை கடந்தவன் என்று நிரூபித்து விட்டான். ஒரு மலையாள நடிகர் பகத்துடைய வாய்ஸை இவ்வளவு தத்ரூபமாக பேசியிருக்கிறார். சூப்பர் ராஜா. பிரச்சனை பார்த்தாங்க, பிரச்சனையை பார்க்காம பிரச்சனை. அதாங்க என் பிரச்சனை. இப்போ தெரியுதாங்க பிரச்சனை, அதாங்க சிம்பு. என் பிரச்சனை என்ன தெரியுமா? உன்னை கூப்பிட்டு பேச வைக்கிறேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய பிரச்சனை. சான்ஸ் தானே உனக்கு? பழைய கிழிஞ்சு போன ஜீன்ஸ் வேணா கொடுப்பேன், சத்தியமா சான்ஸ் கொடுக்க மாட்டேன். ஓடி போய் ஒருத்தன் கிண்டல் பண்ணும்போது இறங்கி போறவன் மனுஷனே கிடையாது. அந்த கிண்டலெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்து காட்டுற பார். உண்மையிலே நீ உண்மையிலே ஒரு பெரிய கலைஞன்டா. கிண்டல் கேலிக்கு ஆளாகணும்னா பின்னாடி பெரிய ஹீரோவாய் வந்து வளர்ந்து நிக்கிறாங்க. நீ ஆவறடா ஹீரோ, நான் உன்னை ஆக்குறேன்டா ஹீரோ. சும்மா
வசந்த் அண்ட் கவுண்டமணி தினேஷ் 2 பேருமே சேர்ந்து கலக்கிட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணோம். வாழ்த்துக்கள். நீங்க உங்க பாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணிட்டே இருந்தீங்க. நீங்க அவங்களுக்கு கொடுத்த கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து எங்களை எல்லாரையுமே ரொம்ப சிரிக்க வச்சது. என்னதான் கவுண்டர் அவர் கொடுத்தாலும் அதையும் தாண்டி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கல்ல, அதுவும் சூப்பரா இருந்தது. கவுண்டமணி சார் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, படத்தில் பார்த்துருக்கேன், இப்போ இந்த சபையில் பார்க்குறேன். ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, செம்ம எக்ஸலண்ட். அந்த ஃபஸ்ட் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களா 13 நிமிஷத்தில் என்ன பண்ணுவீங்கன்ட்டு, கிட்டத்தட்ட அந்த 13 நிமிஷமாக நீங்கள் 1 செகண்ட் மாதிரி பண்ணிட்டீங்க. அந்த அளவு இருந்த உங்கள் பர்ஃபார்மன்ஸு. தம்பி உங்கள் டைமிங் செம்ம, அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் தேங்க்யூ சார், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஓகே, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல பேரை வாங்கிட்டீங்க. 2 பேருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நான் ஒரு ஃபிலாசபி சொல்லலான்ட்டு இருக்கேன். யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் நம்ம ஆசைப்படுற விஷயத்துக்கு வந்து தகுதியானவங்களா அப்படின்றத யோசிக்கணும். ஆமாவா இல்லையா? ஏழுமலை அண்ட் நவீன் 2 பேர் தான் வந்து செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage. சோ என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ண போறீங்க? கபாலி படத்துல கபாலி இல்லாம காலா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஹாய் गाइस, ஹாரி வா. நான் தலைவா அண்ணாச்சி ஒயின் ஷாப்ல மட்டை பண்ணமே மறந்துட்டியா? டேவிமா சூப்பர்மா. என் தலைவன் காஞ்சிபுரத்துல ஓடாத ஒரு கேள்விய ஓடி போய் வெட்டாரு. அதனால கர்நாடகா ஜெயில 25 வருஷம் தூக்கி போட்டாங்கப்பா. அங்க களியும் மண்ணும் களிமண்ணும் சேர்ந்து சாப்பிட்டு எங்க தலைவன் வராரு. வா தலைவா. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க? வந்ததும் பொண்டாட்டி புள்ளிலாம் விட்டுட்டு தமிழ்நாட்டை கேக்குறியப்பா. நீ தான்ப்பா வரணும் அங்க. அதெல்லாம் ஒரு 25 வருஷம் தான் உள்ள போனதுக்கு அப்புறமா இங்க ஏதோ 25 கேங்கு 35 கேங்கு ஏதோ சும்மா ஏதோ அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்களே. அதெல்லாம் நிறைய கேங்க் உருவாயிடுச்சு. அப்படியா? நான் இல்லை அப்படி சொன்னது எல்லாருக்கும் குளிர் விட்டுச்சு போல. அதான் மழைக்காலம் போயிடுச்சு இல்ல, அதான் குளிர் விட்டுச்சு. உள்ள இருக்க போய் சுதாகர் இதோ வந்து இந்த காலத்துல நிறைய போராட்டம் நிறைய பிரச்சனைய தமிழ் மக்கள் வந்து அப்படி இப்படி போறாங்க. இதை தடுக்குது என்ன ஆச்சு? சொல்லு. நிறைய நடக்குது. அப்படி தமிழ்நாட்டுல 5 வருஷத்துக்கு ஒரு சிஎம் தான் மாறணும், ஆனா வருஷத்துக்கு ஒரு சிஎம் மாறுறாங்கப்பா. ஏப்பா இதாச்சு வாட் ஹேப்பன்? எங்க பார்த்தாலும் ஒரே போராட்டம். பெட்ரோலை ஏத்திட்டாங்க. அவன் பெத்தவங்களுக்கு பயந்து தான் லவ் பண்ணாம இருப்பான், பெட்ரோலுக்கு பயந்து லவ் பண்ண மாட்டானுப்பா. ஆமா, பெட்ரோல் விலை ஏத்திட்டாங்க அப்படி சொல்றியே. எவ்வளவு? ₹1 ஏத்துனாங்களா 1.25 ரூபாய் ஏத்துனாங்களா? 1 ஹவருக்கு ₹1 ஏறுது. அதேங்கப்பா, நீ சொல்றத பார்த்தா பைக் வாங்குறதுக்கு லோன் வாங்குறது போல, இப்போ பெட்ரோல் வாங்குறதுக்கே லோன் வாங்கிடுவோம் போல. இப்போ நீயும் சிஎம் ஆகுனா ஒரு இடம் இருக்குதுப்பா. இதான் இடம். அந்த இடம் ஒரே மருத்துவமனை இருக்குதுப்பா உனக்கு. அது நம்ம அந்த கோட்டையை விட பெருசா இருக்கும். ஆமா, நான் கேள்விப்பட்டேன் அந்த மருத்துவமனையில போனா நாடியோட போவோம், வெளியே வந்தா பாடியோட வரும் சொன்னாங்க. கண்டிப்பா. உள்ள போகும்போது டாக்டர் உன் நாடி பார்ப்பான், வெளியே வரும்போது சொந்தக்காரன் பாடி தான் பார்ப்பான். அதெல்லாம் விடு. வீடு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஜெயிலில் எப்போ பாரு வெறும் கறி களி. வா வீட்டுக்கு போலாம். நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், பசி சொல்லி போட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். எதை பண்ணிட்டு இருக்கேன்? யார் இப்ப வீட்டை சாப்பிட்றான்? ஒரு மெசேஜ் பண்ணா போதும், ஊர்கால இருந்து அப்பளில இருந்து எல்லாம் வீடு தேடி வரும்பா. அப்படியா? அதுக்கெல்லாம் ஆப்பு இருக்குது. ஆப்புப்பா ஆப்பு. மழை வர மாதிரி இருக்கு பாத்தியா? அதுக்கு பேர் ரெண்டு சொன்னாங்க, மழை வர சொன்னாங்க. நானும் எங்க வீட்டுல கொடையே கிடையாது. நான் கடை வைக்கிறதுக்கு மழையே கிடையாது. அதான்பா, தமிழ்நாட்டுல புயல் வருதோ இல்லையோ பிளாஷ் நியூஸை பார்த்துட்டே பாதி பேர் செத்துறான். இந்த பக்கம் 50,000 போலீஸ், இந்த பக்கம் 25,000 ஃபயர் சர்வீஸ், இந்த பக்கம் கவாண்டதுக்கு மாநகராட்சி, அந்த மாதிரி போட்டு சாவடிக்கிறானுப்பா. ஆனா உனா டிவி தட்டினா வந்துடுறாரு. சென்னை மற்றும் அநேக இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அநேக இடங்களில் 3ஆம் எண் புயல் கொண்டு ஏற்றப்படும். பள்ளி கல்லூரிகளுக்கு காலவரையின்றி விடுமுறை விடப்படும். இப்படியே போட்டு சாவடிக்கிறானுங்கப்பா. ஆனா பசங்க தான் ஜாலியாக இருக்கிறானுங்க. எனி டைம் லீவ். அதான் இருக்கட்டும். இப்படி பொண்டாட்டி பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? எப்படி போகுது? ஏப்பா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க நானே பார்க்கறதில்ல, போட்டாங்க தெரியல. எதாவது 497 அப்படின்னா எங்க வேணாலும் யாரு வேணாலும் அவன் பொண்டாட்டி இவன் கூட்டு ஓடிடலாம், இவன் பொண்டாட்டி இவன் கூட்டு ஓடிடலாம். அப்படியா? பொண்டாட்டிங்கள. ஓ,
அப்ப நம்ம நாட்டுல விபச்சாரத்துக்கு கேஸே கிடையாது. ஆமாமா. அப்படி சொல்றியா? அதேதான். மஜா ஆகயா. காசு கொடுப்பா. எதுக்குப்பா? மஜா ஆகயா சொன்னீங்க. டேய் பூதேவி, அது மஜா ஆகயா. மஜா ஆகயா. ஓகேப்பா. கிறிஸ்டல் கிளியர் பெர்ஃபார்மன்ஸ், அனல் தெரிக்கும் வசனங்கள்னு எல்லாமே ரொம்ப சூப்பராக கலக்கிருந்தீங்க. சார் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? பேபிமாவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. 2 பேரும் செம்ம டைமிங்காக பண்ணீங்க. முக்கியமாக இப்போ நடக்கிற பிரச்சனைகளை எப்படி எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக அருமையாக பண்ணீங்க. சூப்பர். ஆக்சுவலி இது உங்களுக்கு வந்து ரியலி வெரி குட் கம்பேக் தான். சூப்பராக வந்திருக்கீங்க. இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமாக நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நன்றி. அடுத்ததாக வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக 4 பேர் கொண்ட குழு வந்து வராங்க. பெரிய டீம். யா, ஆஷிக், வசந்த், சரவணன் அண்ட் விஜய் தர்ஷன். லெட்ஸ் வெல்கம் them on stage. போர்படை தளபதிகள் மாதிரி 4 பேர் வந்திருக்கீங்க. காமெடி பண்ண வந்த மாதிரி தெரியலையே. என்ன பண்ண போறீங்க? அவர் பதில் சொல்லுங்க. 3 ஸ்டூடண்ட் கிட்ட ஒரு தமிழ் வாதி சிக்கி சின்ன பின்னமா போறாரு. இதான் மேடம். எஸ், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். வாதியாரே வா பஞ்சி கொடி உன் கொஞ்சம் கிளி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு. நான் தான் தமிழ் வாத்திய வைத்தியநாதன். சரி, நீங்க ஸ்கூலுக்கு போய் ஆகணும். மறுபடியா? ஐயோ, இந்த கிளாஸ்ல ஒரு பண்டாளப்பா இருப்பானே, இன்னைக்கு என்ன ஆக போகுது தெரியல. சரி போவோம், என்ன பண்றது. வணக்கம்ப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். தலே என்னங்க அந்தலே புள்ளையா? அது புள்ள மூளை நீ சொல்றங்க. வணக்கம் ஐயா. இது புள்ள உட்கார வெளியே வந்தேன்னு வச்சுக்க. சரிப்பா, கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சைனார்ல உங்களுக்கு ஹோம்வொர்க் குத்தனே எல்லாம் முடிச்சிங்களா? நீ முடிச்சாமா? நான் பண்ணிட்டேன் சார். நீ எப்பவுமே பர்ஃபெக்ட் தான். நீ எப்பவுமே பர்ஃபெக்ட் தான். நான் எங்க அப்பா கிட்டே சொல்லிடுவேன். ஏய், நீ முடிச்சியா? இல்ல சார். என்ன முடியல? எங்க தாத்தா செத்துறாங்க சார். என்ன போற மக்கள் தாத்தா செத்தாருன்னு? அது எங்க அம்மா பெத்த தாத்தா. இது எங்க அப்பா பெத்த தாத்தா. ஏண்டா உங்க குடும்பத்து மேல எப்பறா டூருக்கு போய் போயினே இருக்காங்க மாசம்? எங்க தாத்தாக்கு 4 தம்பிங்க, மொத்தம் 4 தாத்தா இருக்காங்க. எனக்கு எப்பப்ப லீவ் வரணுமோ அப்பப்பெல்லாம் வரது சாடிடுவேன். உன் பேர் என்ன? ஷில்பா. இது என்ன பல்பா? இதான் சொன்னேன். சரி, நான் பாடத்துக்கு போலாம்ப்பா. நம்ம என்ன படிக்க போறோம்னா தமிழ் எடுக்க போறோம். தமிழா? சார், நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டேன் சார். அவ்வளோ ஆர்வம் உனக்குன்னா பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற நம்ம தமிழ் டீச்சர் பக்கத்துக்கு போறோமா? மூதை பித்த மூதை தண்டால பரதேசி பையில உட்கார்றான் ஒழுங்கா. அவன் இருக்கே வார்த்தை நம்ம தரமாட்டான். இவளுக்கு வருவாவே. உங்களுக்கு ஒரு கேள்வி தமிழ்ல. காங்காச்சால இருக்குல்ல, அதுல மொத்தம் எத்தனை எழுத்து? அதை பத்தி தான் பார்க்க போறோம். காங்காச்சால மொத்தம் எத்தனை சொல்லுங்க சார். அதை விடுங்க சார். எனக்கு டவுட் சார். டவுட்டாப்பா? ஐயோ, கிளாஸே ஆரம்பிக்கும் அதுக்கும் டவுட்டா? நான் கூட இந்த முகத்தை பார்த்து வேற என்னமோ எடுத்துட்டாக்கடா. இப்பதான் எவ்வளவு பிரில்லியன்ட் பையன் நான் கண்டுபிடிச்சேன். கேட்றா சார். காணா காணு, ஞானு, சாவா சாண அப்படி சொல்றோம்ல சார். அதே மாதிரி இக்குன்னு, இங்குன்னு, இச்சுன்னு. என்ன பண்ற சார்? ஒரு நிமிஷம் சார், நான் அடிச்சு வந்தேன் சார். அடப்பா, இப்பதான் உனக்கு பெருமையா சொன்ன. ப்ளீஸ் ராடி, நீயாச்சும் வந்துடுறா. சாரி சார். நீ கேட்ட மாதிரி ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில விஞ்ஞானிகள் கூட கண்டுபிடிக்கிறா. அவ்வளவு பெரிய கேள்வி கேட்டிருக்கேன். இதுக்கான விடையை வந்து அவங்க கண்டுபிடிச்சதுக்கு நானே உனக்கு சொல்றேன். சரியா? சரிங்க சார். அது வரைக்கும் சும்மா உட்கார்றா. சரிங்க சார். தேங்க்யூ. சும்மா உட்காருங்க சார். கண்ணா, அருமையான கேள்வி கேட்கறேன் நான் உனக்கு. ஒண்ணு எத்தடா சார்? ஒண்ணுண்ணா சார்? ஆமாப்பா சார். 2 வருது சார். டேய், என்னடா 2 சார்? 2 சார். 2? ஐயோ, எப்படி வளர்த்துருக்காங்க. அக்கு போட்றா. போதும்டா. ஓகே சார். ஏய் தரதர எந்து உங்களை தான். சொல்லுங்க சார். அவகிட்ட ஏறிங்க வாங்க. சொல்றா. 5 எடுத்துடா. 5 என்னடா பண்ற? ஐயோ, திலுக்குறானே. என்னடா பண்ற சார்? 5 11 சார். வரல மட்டும் எடி சொல்றா. ஆமா, வரல மாத்திரமா சார்? ஆமாடா. ஐயோ, திலுக்குறானே. 11 தான் சார் வருது. ரைட் சொல்ல வைக்கிறா. அருமையா ரைட் சொல்றா பார்க்கலாம். Twinkle twinkle little star.
வாண்டில் வாட் யூ வா போடா கார்ல இத வச்சு அவள காச்சிட்டு சும்மா ஆடுறா டேய் நீ பாடு நீ ஒரு ரைம் சொல்லுமா எனக்கு கொக்கு பாட்டு தெரியும் கொக்கா பாடு கொக்கு நட்ட இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நட்ட இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நட்ட ஐயோ ஐயோ அருமா ஐயோ நான் எங்க அங்கிள் கிட்டே சொல்லிடுவேன் உட்காருமா வலிக்குதுமா ரொம்ப வலிக்குது ஒரு வேளை கிளாஸ் முடிஞ்சிருச்சுடா போறோம்டா போங்கடா பாய் சார் போமா ஏய் என்ன மித்திர வெளியே வேட்டியாச்சே இல்லை நீ என்னடா இப்போ இதுக்கு வெளியே வரையா நீ என்னடா வெளியே வந்துடுவே நீ வச்சுக்கா என்கிட்டே விளையாட்டுவ நீ வெளியே வாங்க வச்சா ஐயோ இவனுக்குள்ள ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் பண்ணியதுக்கே இருப்பாப்பட்ட பாடுறக்கே அப்பா ஐயோ இப்படியே முடிஞ்சிச்சுடா சார் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசை பார்த்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த உளின்னு சொன்னார்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். 3 மாணவனில் எந்த மாணவன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? மாணவியோ மாணவனோ யாரு? அந்த மாணவி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் லைவ் பர்ஃபார்மன்ஸ்லேயே இருந்தாங்க. அந்த ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் அந்த உட்கார ஸ்டைல்லேருந்து உள்ளே போன ஆளே மாறிட்டாங்க அவங்க. சூப்பர். தேங்க்யூ சார் தேங்க்யூ. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. சூப்பர். ஸோ ஓவராலாக எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் எல்லாருமே சிரிச்சு வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஃபைனலாக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா ரெடியாக இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them ஆன் ஸ்டேஜ். நீங்கள் 2 பேருமே சேர்ந்து யூஸ்வலாக கொடுக்க போகிற அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து இப்போ கொடுக்க போகிறீங்க. குட். அண்ட் என்ன கான்செப்ட்? என்ன கான்செப்ட்னா, இவர் ஒரு சாமியாடி, இவர் மேலே சாமி இறங்கிடுச்சு. அப்போ வந்து ஒரு சில கேரக்டருங்க வந்துட்டு போவாங்க. இவர் உண்மையான சாமியாடி இல்லைன்றதை கடைசியில் கவுண்டமணி வந்து சொல்லுவார். சூப்பர். எப்போவுமே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் தேர்ந்தெடுத்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்கக்கூடியவர் தான். இப்போ நீங்கள் வந்து அதை பண்ண போகிறீங்க. வாழ்த்துக்கள், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அத்தா பிள்ளைங்க மேலே போக வேண்டாம். ஆச்சாரம் தப்பாம ஆடுங்க. கையை ரொம்ப அழுத்தி பிடிக்காதப்பா, ஒடிஞ்ச கையப்பா, பிச்சிராதப்பா கையா. சரிங்கத்தா. ஆத்தா எங்கிருந்து வந்திருக்கீங்க? எங்கேருந்து வரேன், என் ஆத்தா அப்பன் பேர் என்ன, என் விலாசம், என் ஆதார் கார்டெலாம் காமிச்சாதான் ஆத்தா நம்புவியாப்பா? வழக்கமா சாமியாட ஆரம்பிச்சோமே குறி கேட்கறதுக்கு வரிசையாக வருவாங்கல்ல. வர சொல்லப்பா. சொல்கிறோம் அத்தா. வாங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா, நேரம் ஆகுதப்பா. உடுக்க அடிக்க வேண்டாமாப்பா. ஐயோ, எனக்கு உடுக்க சத்தம் பிடிக்காதப்பா. ஆத்தா நான் ஒன்னும் உடுக்க அடிக்கல, நான் வாயில வாசிச்சேன். நீ நல்லா வாசிப்பன்னு எனக்கு தெரியுமாப்பா. ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் ஆத்தா பேசக்கூடாது. நான் தான் பேசுவேன் இந்த மாதிரியான வசனத்தை. சரியப்பா, உன் குறை என்னன்னு சொல்லப்பா. எனக்கு பெருசா ஒன்னும் குறை இல்லாத்தா. நான் பல காலமா உன் காதுல ஓதிக்கிட்டு இருந்தேன், எனக்கு பழசு வேணும்னு. அதை நீ கேட்கவே மாட்டேற. காது கொடுத்து பழசு வேணும். சோத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சா நாளைக்கு பழசு கிடைக்க போகுது. இது ஆத்தா கிட்ட கேட்டு வந்து அசிங்கப்படுத்தியாப்பா. மூதேவி, என் வாயில நல்லா வந்துரும். அப்புறம் என்னடா வரும்? ஓம் சக்தி, பராசக்தி, ஆதிசக்தி, துஷ்ட சக்தி, கெட்ட சக்தி அப்படின்னு வந்துரும் ஆத்தா. ஆனா அவனை அதை நீட்டிக்கிட்டு வந்துடாத, பயமா இருக்கு. அதை எடுத்து மடக்கி வை. சொல்லப்பா. ஆத்தா எனக்கு பெருசா ஒன்றும் ஆசை இல்லை. இந்த புதுக்கோட்டை காரக்கடி சமஸ்தானம் பக்கத்துல சின்ன சின்னதா வீடுங்க இருக்கும். நீ கூட கேள்விப்பட்டிருப்ப ஆத்தா. 1000 வாசல், 2000 ஜன்னல், 5000 தூணுன்னு வச்சு சின்ன சின்னதா பங்களா கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பழைய பங்களாவை 10,000 ரூபாய்க்கு எனக்கு பாத்தியப்படுத்தி கொடுத்துனா நான் கையெழுத்து போட்டு அலைக்கா வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லை, இதுக்கு நான் உனக்கு பால் கூடம் எடுக்கிறேன். 100
ரூபாய்க்கு பால் குடத்தை எடுத்து வச்சுட்டு 100 கோடி ரூபா சமஸ்தானத்தை உனக்கு 10,000 ரூபாய்க்கு நான் பட்டா போட்டு கொடுக்கணும். ஏங்க நீ ஆத்தா தானே, உன்னால முடியாதது இருக்குமா? நீ வேணா செஞ்சு பாரு எனக்காக இத. சரியப்பா, நான் செஞ்சு தரேன். நான் கேட்கறது நீ செய்வியா? என்ன பெருசா கேட்க போற? எதை வேணாலும் கேளு, நான் உனக்கு செய்யறேன். பெருசா ஒன்றும் வேண்டாமாப்பா. வேணாமா? தங்கத்துல 10 பவுன்ல ஒரு வீடு மாதிரி செஞ்சு என் பூசாரிகளை கொண்டு வந்து கொடுத்துறதப்பா. நீ நினைச்சது நிறைவேறுமாப்பா. தங்கம் எவ்வளவு ரேஞ்சுக்கு விக்குதுன்னு தெரியுமா? அதோட விலை தெரிஞ்சுதானப்பா கேட்குறேன். அட பாவி, அப்ப இந்த ஆடு ஆத்தாவும் பார்த்துருக்குமா? சரி ஆத்தா, நம்ம வேணா ஒரு பிசினஸ் கொலாபரேஷன் வச்சுக்கலாம். சொல்லப்பா. இந்த தங்கம்லாம் வேணாம், வெள்ளியில வேணா ஒன்று செஞ்சு பாடட்டுமே. அப்ப நீ வீட்டுல இல்லாம வெட்ட வெளியில தங்கிக்கிறியா? ஐயோ அது மட்டும் கூடாதுங்க. வெட்ட வெளியில இப்போ தங்குறதும் தப்பு, இருக்கிறதும் தப்பு. அதனால நான் வெட்ட வெளியில பண்ணவே மாட்டேன் எதையும். பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் உனக்கு நான் பங்கத்திலேயே வீடு செஞ்சு கொடுத்துட்றேன். நம்பலாமா? நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாரு. அங்கேயே வாங்கிறப்பா. அங்கேயே வாங்கிடுறேன், கவலையப்படாத. இவ்வளவு பெரிய விஷயம் நான் உனக்கு பண்றேன்னு நீ எனக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்க கூடாதா? போடு. கொடுத்துருவோமாப்பா? போடு. கொடுத்துருங்கப்பா. போடு. இப்படியப்பா. மூதேவி 30 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வேட்டு வச்சுட்டு 30 ரூபாய் விபூதி பட்டியை கையில கொடுத்துட்டேன். ஏதாவது பொங்கல் புளியோதரை பழன்னு எடுத்து கொடுப்பேன்னு பார்த்தேன். பிச்சைக்கார ஆத்தாவா இருக்கிறியே, ஆத்தால பணக்கார ஆத்தால நினைச்சேன். வரட்டுமா ஆத்தா? கிளம்பப்பா. எஸ் கமிங். இம்ச போன் பண்ணல, நான் தான் டாடா பண்ணேன். போய் கலப்பா. வர சொல்லுங்கப்பா. அடுத்தால டேபிள தரன்னு கீழே வச்சு இழுக்காதீங்கப்பா. அந்த சத்தம் எனக்கு பிடிக்காதப்பா. அடி செருப்பால நாயே, ஏண்டா இழவெடுத்தவனுங்களே, ஏண்டா பரதேசி நாய்ங்களா, உங்க வாயில வசம்ப வச்சு தேக்க ஏண்டா கூட்டத்துல என்ன தள்ளுறீங்க? நான் ஆத்தாவை போய் தனியா மீட் பண்ணோம். ஓ இவன் வரானா? சொல்லப்பா. என்ன பிரச்சனைன்னா, நான் புதுசா ஒரு வீடு கட்டிட்டு வரேன். அந்த வீட்டுக்கு வாசலை கிழக்கால வைக்கிறதா, மேற்கால வைக்கிறதா, வடக்கால வைக்கிறதா, தெற்கால வைக்கிறதா, இப்படி ஒரு பெரிய டவுட் எனக்கு. அதான் நில குழஞ்சு போய் குத்த வச்சு உடம்பெல்லாம் வலியோட வந்திருக்கேன், காலெல்லாம். சொல்றேனப்பா. சொல்லு. உன் வீட்டு வாசலை கிழக்க பார்த்து மேற்கு முகமா தெற்க நோக்கி ஐயோ வடக்க வாசலை வச்சு கட்டிறப்பா. ஏண்டா இழவெடுத்தவனே, அவன் சொன்னது உனக்கு விளங்குச்சா? ஏண்டா உனக்குடா, உங்களுக்கே விளங்கலையே, எனக்கு விளங்குமா? ஏண்டா ஒரு நிலவாசல் வைக்கிறதுக்குள்ளேயே வீடு கட்டுறவன் கான்ட்ராக்டுக்கு என் சொத்து பத்தெல்லாம் விற்க வேண்டியதாயிடுச்சு. இன்னும் 4 நிலவாசல் வச்சேன்னு வை, அந்த கான்ட்ராக்டுக்கு என் கிட்னியை விற்று தான் பணத்தை செட்டில் பண்ணேன். இந்த போய் பார்க்க வந்தேன் பாரு. சரியப்பா, உன் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்றேனப்பா. நல்லா சொன்ன வழி. என்ன வழி சொல்லு. உனக்கு கீ வீடு ராசி இல்லப்பா. சரிப்பா. மாடி வீட்டை மட்டும் கேட்டப்பா. மாடி வீடா? என்னடா உளற? மாடி வீடு மட்டும் இப்படா தனியா கட்ட முடியும்? அந்தரத்துல வீடு கட்டி அலேக்கா போவ நான் என்ன அலிபாபாவாடா? அறிவு இல்லையாப்பா உனக்கு? உன்னை பார்க்க வந்திருக்கேனே, எப்படி இருக்கும்? கீழே செவர் வைப்பா. ஹாலா அப்படி விட்டு என் பிள்ளை சாமி ஆடிட்டு இருக்கான்ல சிவா. ஆமா, அந்த அவன் வந்து தங்கிட்டு போற மாதிரி விட்டுறப்பா. என்னது, சாமி ஆடுற சிவாவுக்கு கீழ் போறா? என்ன ஒரு பிளானு பாத்தியா? எவ்வளவு ஒரு ட்ரிக்கா வேலை செய்யறான். டேய், ஆத்தா வேஷத்துல வந்திருக்கேன்னு உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா அருவாளை எடுத்து தொங்குற நாக்க 4 வெட்டா வெட்டிடுவேன். வரட்டுமா? அடுத்தால வர சொல்லப்பா. அடுத்தாள் யாரியா? வாயா. இதா பத்திரி ரைடு, லாலா பத்திரி சாவ். ஜிமுக்கு சிக்கான் ஜிமுக்கு சிக்கான் ஜிமுக்கு சிக்கான் சை ஆ சை ஆ சை சிலுக்கு பட்டா சிலுக்கு பட்டா சிலுக்கு பட்டா. ஓ, நான் இந்தியாக்காரங்களுக்கு மட்டும்தான்ப்பா குறி சொல்லுவேன், சைனாக்காரனுக்கு சொல்ல மாட்டேனப்பா. அவனை கிளம்ப சொல்லப்பா. இது சைனாக்கார பாசன்னா வடமொழியில உனக்கு அர்ச்சனை பண்றாங்களே, இத்தா படிக்க நமக, இஸ்லா படிக்க நமக, அத்தகுந்திரை நமக, ஓம் நமக, இச்சுகா இச்சுகா இச்சுகா, அந்த பாசெல்லாம் ஆத்தாவுக்கு புரியுதா? அலே சொல்லு, உன் பிரச்சனையை சொல்லப்பா. என் பிரச்சனை ஒண்ணு இல்ல ஆத்தா. என்னன்னா, ஒரு போட்டி. போட்டியாப்பா? ஆமா. ஏவிஎம் ஸ்டுடியோ தெரியுமாப்பா? யார் தெரியாது? வடபழனிக்கு அடையாளமே ஏவிஎம் ஸ்டுடியோ தான். நேரா போய் நின்னீங்கன்னா அங்க ஒரு இம்பாம் பெரிய உலக வண்ட சுத்தம். கரகரகரோ கரகரகரோ கரகரகரான்னு 24 மணி நேரமா சுத்தம். அங்க ஒரு வாட்ச்மேன் 24 மணி நேரமா உட்காந்துட்டு இருப்பாரு. அதுதான் ஏபிஎம். ஓ
நிறுத்தப்பா. நிறுத்திட்டேன். அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பாய் வண்டி கடை போட்டிருப்பாரு. ஆமா, நல்ல பாய். அங்க போய் சாப்பிடுவாரு. அங்க போய் போட்டி நல்லா நெய் நிறைய விட்டு மிளகு தூக்கலா போட்டு வறுத்து சீக்கிரம் வாங்கிட்டு வாப்பா. போட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குமாப்பா, வாங்கிட்டு வாப்பா. போப்பா. ஆத்தான்னு பாக்குறேன், இல்லைன்னா கண்ணா பின்னாடி திட்டுவேன். கண்ணா பின்னாடி திட்டுவேன். நான் சொன்னது போட்டி இல்ல, போட்டி. போட்டி அது போட்டி இல்லப்பா, போட்டி. ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியமாப்பா. உடுப்பா. நான் கிரிக்கெட் ஆடணும், அவுட் ஆக கூடாது, அடிபடக்கூடாது. அலே அப்ப ஆடியன்ஸ்ல போய் உட்காருப்பா. அத்தா எந்த பிரச்சனையும் வராதுப்பா. அத்தா என்னப்பா இப்படி சொல்லிட்ட? ஒவ்வொரு ஆடி மாசமும் உனக்கு கூழு ஊத்துன பாவத்துக்கு எல்லா ஆடியன்ஸா உட்கார சொல்லிட்டியே, இது உனக்கு நியாயமா? ஆடி மாசம்னாலே கூழ் தான் ஊத்தணுமாப்பா. ஆத்தாக்கு ஒரு ஆடிக்கார வாங்கி கொடுக்கூடாதா? அத்தா, அம்மா, கருமாரி, மகமாயி, திரிசூலி, நான் ஆடியன்ஸாவே போய் உக்காந்துடுறேன். ஓகே, கிளம்பு. போய் தொலை, இல்லாட்டி ஏந்திரும். உனக்கு நான் ஏத்தன கற்பூர வேஸ்ட், பூசணிக்காய் வேஸ்ட், சுத்தி உடைச்ச தேங்காய், அதாவது தேங்காய் வேஸ்ட் அப்படின்னு விட்டுக்கிறேன். உட்டால கடி கிளிகிரி, லாலா பத்திரி வடகரி. அடுத்த வர சொல்லப்பா. ஹாய் மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, சூலியம்மா, வட மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா, கருமாரியம்மா, கருமாரியம்மா, ரொம்ப கருப்பா இருக்கிற மாரியம்மா. மாரியம்மா, ஹாபாஜு போதும்பா, டயர்ட் ஆயிடுச்சுப்பா. டயர்ட் ஆயிடுச்சா? உனக்கு என்னப்பா குறை? ஆத்தா, எனக்கு ஒரு குறையே இல்லை. என்னைக்கு நான் கலைஞர் டிவிக்கு வந்தேனோ அன்னைக்கு எனக்கு குறையே கிடையாது. அடி பாருங்க பார். ஆத்தா, இவ்வளவு நாளா உங்ககிட்ட வந்து அதை குடு இதை குடுன்னு பிக்கல் பிடுங்கள்ல தான் வந்துட்டு இருந்தானுங்க. ஆனா நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். என்னப்பா? ஆத்தா, ரொம்ப நேரமா நீ சாமி ஆடிட்டு இருக்க. உன்னை யாராவது சாப்பிட்டியான்னு கேட்டாங்களா? நான் கேட்கிறேன் ஆத்தா, சாப்பிடுறதுக்காக உனக்கு நான் ஒரு ஐட்டம் வச்சுட்டு இருக்கேன். என்னப்பா கொண்டு வந்த? ஆமா அத்தா, உனக்கு ஒரு 5 கிலோல வேப்பலை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சாப்பிடாத்தா. வேப்பலை நீ சாப்பிடுவியாப்பா? வேப்பலை நீ சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன். கசக்கம் வாந்தில வரும். நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்டா பண்ண பூந்தி வருமா? ஏப்பா, நீ மாறியாத்தாமா, உனக்கு வராது. நீ சாப்பிடு. நான் அந்த காலத்துல சாப்பிட்டேனப்பா. அது இன்னைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கப்பா. சரி. எனக்கு 3 வாங்கோழி பிரியாணி. என்னது வான்கோழியா? இவனுக்கு 2 பேருக்கு சேர்த்தா? இவனுங்க சைவம்ப்பா. ஓ, இவனுக்கு தயிர் சாதம் ஊருக்கு எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கிக்கோங்கப்பா. சரி, அப்புறம் வேற? அந்த செஃப் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி சைனீஸ் ஐட்டத்தில் இப்போ புதுசாக என்னெல்லாம் வந்திருக்குன்னு கேளுப்பா. பாம்பு கறி அதில் எல்லாம் பாம்பு கறி, பல்லி பச்சடி, தேளு பொரியல். எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ். ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கிறதுலே காஸ்ட்லி எதுப்பா? காஸ்ட்லி இருக்கிறதுலே மாதுளம்பழம் தான் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ஏன்னா சுமையாக்கு தெரியும், அவங்க எந்த செட்டில் நம்ம இதுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் தான் கேட்பாங்க. ஆத்தா, கால் வருதா? கால் வருதா? ஏன் ஆத்தா கால் இல்லாமல் நொண்டியாடா இருந்தா? காலோட தானே இருக்கா? ஃபோன் கால். அப்படி விளக்கமா சொல்ற, விளங்காதவன எடுத்து யாருன்னு கேளப்பா. அத்தா வீட்டிலேருந்து ஃபோன் வருதா? அப்பா சாமி ஆடுறாங்களா? இப்போ பேச முடியாத, அப்புறம் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணப்பா. அப்பா சாமி ஆடிட்டு இருங்க, அப்புறம் பேசுவாங்க. அப்பா கிட்ட தான் பேசணும் நான். காதில் அத்தா உங்கள்கிட்ட பேசி ஆகணுமா? அத்தா காதில் வையப்பா. என்னடா? ஹலோ அப்பா. அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கப்பா. அப்பா சாமி ஆடுறாங்க, இந்த டைமில் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிரு. நீங்கள் வரலண்ணா, இப்போ நீங்கள் பேசலன்னா உங்களோட வீட்டிலேயே சேர்க்க மாட்டாங்களாம். குடுறா போன குடுறா. இதோ அம்மாயிட்டே கொடுக்குறேன். ஏனுங்க மாமோய்? என்னடி எங்க இருக்கீங்க? சாமி ஆடிட்டு இருக்கேன்டி. மாமோய், எனக்காக ஒரு நல்ல மொமெண்டா போடுறீங்களா? நல்ல மொமெண்டா? ஓகே வாடி. மாமோய், நீங்க எதுவுமே பெஸ்டா தான் பாடுவீங்க, எனக்கு தெரியும். சொல்லுடி. மாமோய், நீங்க வருவீங்கன்ட்டு உங்களுக்காக வெள்ளாட்டு கறி குழம்பும், சுட சுட சுக்கா வறுவலும், வஞ்சிர மீன் நல்லா செவக்க வறுத்து வச்சிருந்த மாமோய். நீங்க வேற வரலன்னு சொல்லிட்டீங்கல்ல,
நான் அதனால எங்க அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டுடுறேன். அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவெடுக்காதடி செல்லம். நான் இப்போ வந்துடுறேன். சரி சரி, வரும்போது வாழை இலைய நல்லா எடுத்துட்டு வாங்க. சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். வச்சிட்டுமா? வச்சிடுங்க மாமோய். டேய் டேய் டேய், என்னடா தக்காளி நடக்குதுங்க? வாடா வாடா டேய், நீ சாமி ஆடினா சாமி உன் மேலே இறங்கி இருக்குதுன்னா வீட்டில் ஃபோன் பண்ணது அதெல்லாம் எப்படா உனக்கு கேட்கும்? நீ தான் சாமியாச்சே, உனக்கு எப்படி கேட்கும் சொல்லு? அது உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு கேட்கும். என்ன ஆத்மாக்கு கேட்கணும்? உள்ள இருக்கிற பிச்சைக்கார நாய் அவனுக்கு கேட்காது. உனக்கு எப்படி கேட்கு சொல்லு? நீ சாமி எப்படி கேட்கும்? போய் தானே போய் தானே ஊரை ஏமாத்துறேன். நீ மட்டும் இல்லடா, நாட்டில் பல பேர் இப்படி தான்டா திரியிறானுங்க சாமி பேரை சொல்லிட்டு. இவனுங்க பண்றதுனால நம்ம சாமி மேல வச்சிருக்கிற நல்ல பேர் கூட கெடுத்துருவானுங்க பிள்ளைக்கு. இப்பவே ஊரை கூட்டி நீ சாமியார் கிடையாது, போலீஸ் சாமி, நீங்க எல்லாம் டகால்டி வேலை பண்றீங்க நான் சொல்ல போறேன்டா. என்ன இன்னைக்கு ஒரு 40,000 வரை கலெக்ஷன் ஆயிருக்கு. அதில் ஒரு 10,000 உனக்கு வெட்டிடுறேன். அப்படியா? வீட்டில் கறி குழம்பு சூடாக இருக்கு. வந்தேன்னா சாப்பாடு. என்ன சொல்கிறேன்? சந்தினா சாப்பாடா? சரி, அங்கே போய் நின்று கூப்பாடு போட்டால் கூட கேட்டுட்டு கை தட்டிட்டு போயிடுவானுங்க. நீ சாப்பாடு போட்டு காசு வேற கொடுக்குறேன்ற. பா போயிடலாம். சரியப்பா, நான் மலை ஏறேனப்பா. நானும் கூட ஏறேனப்பா. ஆஸ் யூஷுவல் கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா 2 பேருமே கலக்கிட்டீங்க. எல்லாருமே கைத்தட்டி சிரிச்சு செமையா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஒரு சின்ன தொய்வுக்கு இல்லாமல் அழகாக பண்ணாங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கலக்கிட்டாங்க. லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் சிரிச்சு சிரிச்சு என்ன சொல்கிறது, அவ்வளோ நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணீங்க, சூப்பர். தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற பேர் வாங்கியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் டைமும் வந்து இதே மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் கலைஞர் டிவி அரங்கத்துக்கு வந்து எங்கள் கலைஞர்களை ரொம்ப அழகாக உற்சாகப்படுத்துனீங்க, நிறைய வேல்யூபிள் ஃபீட்பேக் கொடுத்தீங்க. இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆஸ் எ ஹோல் ஷோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஷோ வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் 1 hour எப்படி போச்சுன்னே தெரில. எல்லோரும் பிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐம் வெரி ஹாப்பி கலைஞர் டிவி எனக்கு இங்கே கூப்பிட்டதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. உண்மையிலேயே அதை நீங்கள் மனமும் சொல்கிறீங்க. மிக மிக நன்றி. எஸ் சார். இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்களில் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து நாங்கள் எல்லாருமே ரசிச்சிருக்கோம். அண்ட் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். அப்கமிங் இப்போ திமிரு பிடிச்சோன்னு ஒரு படம் விஜய் ஆண்டனி சார் கூட பண்ணியிருக்கேன். தீபாவளிக்கு வருது அது. another மூவி கால் அண்டாவை காணோம். உங்களுடைய எல்லா படங்களுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான படங்களாக அமையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்கள் எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணிங்க. கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக ஒரு ஸ்மால் கிஃப்ட் உங்களுக்காக ஹோம் தியேட்டர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் எல்லாருமே நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிங்க. அண்ட் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸோட உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் சுமையா தமிழ் அண்ட் டீம். நடிகனாக மாறியாச்சு.